எல்லாரும் நினைக்கிறாங்க ரஜினியை நம்ம ஏதோ வந்து உடனே போய் பார்த்துட்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து மற்றவர்கள் மாதிரி அவர் இல்லை. முதலாவது அவர் என்ன பண்ணார், 2 பேட்டி கொடுக்குறாரு. அவர் இந்துத்துவா சக்திகள், பிராமணிஸ்டுகள் அவரை வந்து கவர்ந்து தங்களுடைய குரலாக அவரை பேச வைக்க முயற்சிக்கிறாங்க. அவர்கிட்ட வாயில் ஒரு ஒப்பீனியன் வந்தால் மக்களால் அது பெரிதும் பேசப்படுகிறது. மீடியா கவரேஜ் வந்து அவருக்கு பெருசாக கிடைக்குது. அவர் நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, மத குருமார்கள் தங்கள் சமுதாயத்தை தப்பாக வழி நடத்துகிறாங்க, அரசியல்வாதிகள் மத குருமார்களை தூண்டுறாங்க. அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு, காங்கிரஸ் வந்து எங்களை தூண்டுது, திமுக வந்து எங்களை தூண்டுது, நாங்கள் அந்த பேச்சை கேட்டு மக்களை தப்பாக வழி நடத்துகிறோன்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. மத குருமார்கள்னு சொன்னோடனே நாங்கள் தான் அது அப்படின்னு நாங்களாக வெளியே போய் நிற்கலை. தமிழ்நாடு முழுக்க நம்ம தான் அதுக்கு போராட்டங்களை நடத்தியிருக்கோம். எல்லா மாவட்ட தலைநகர்களையும் நம்ம போராட்டம் நடத்தியிருக்கோம். சென்னையில் வந்து நடத்தின போராட்டம் கிட்டத்தட்ட 1 மில்லியன் 10 லட்சம் மக்கள் வந்து திரண்டார்கள். கோட்டையை முற்றுகையிடணுங்கிறது, செஞ்சாட்சி கோட்டையை வந்து முற்றுகையிடணுங்கிறது தான் நம்முடைய போராட்டத்தின் இலக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அப்போவே எழுதுனா, அதாவது 10 லட்சம் மக்கள், அவர்கள் கோட்டைக்கு போகவில்லை, அவர்கள் கருத்து கோட்டைக்கு போய் சேர்ந்து விட்டது அப்படின்னு எழுதியிருந்தான். இதெல்லாம் கிரவுண்டில் வந்து ஒரு பெரிய அலம்பலை ஏற்படுத்துது. இங்கிருந்து புறப்பட்ட இந்த அலை வந்து அப்படியே புறப்பட்டு டெல்லி வரைக்கும் போகுது. அங்கே வந்து ஷாஹீன்பாக் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா இதெல்லாமே நடந்தது. தமிழ்நாடு முழுக்க ஷாஹீன்பாக் ஆக்சுவலாக நம்ம ஏற்பாடு பண்ணல, ஜமாத்துலமாவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது தன்னெழுச்சியாக வந்தது. அப்போ நம்ம பற்ற வச்ச அந்த நெருப்பு அல்லது நம்ம ஊட்டின அந்த உணர்வு வந்து எங்கெங்கோ எப்படி இல்லாமல் எஃபெக்டாக அது வெளிப்படுது. அப்போ இதை நம்ம ஒருங்கிணைக்கணும். இதில் வந்து ஃபயரை கொளுத்தி போடுறவங்க நாளைக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு மத குருமார்கள் தூண்டுனாங்கன்னு அன்னைக்கு அவர் சொன்னார், இவங்க மறுப்பே தெரிவிக்கலை. அன்னைக்கு அவர் சொன்னார், இவங்க மறுப்பு தெரிவிக்கலை. அப்போது வந்து இவங்க தான் அதுக்கு காரணம்னு ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு அவங்க திட்டங்கள் இங்கே இருந்திருக்கலாம். கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து இந்த மாதிரியான இந்துத்துவா நபர்கள் வந்து ரொம்ப சுதந்திரமாக உலவி கொண்டிருந்த ஒரு நேரம். ஷாஹீன்பாகில் வந்து தண்டையார்பேட்டையில் தடியடியெல்லாம் நடந்து கொஞ்சம் பிரச்சனையாச்சு. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா,